சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு. இன்றைக்கி வந்து குழம்பா செஞ்சுட்டோங்க. வந்து பொரிச்சு எண்ணெயிலும் பொரிக்கலாம். ஆனால் குழம்புல வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், வந்து குழம்பு காய்ச்சிருக்காங்க. இதில் வந்து இஞ்சி, பூண்டு, அந்த தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக குழம்பு காய்ச்சுவாங்க, மசாலாலாம் போட்டு. இது வந்து சாதத்துக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து சாதத்துக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து முள் பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய முள் இருக்கிறதுனால சீக்கிரமாக கைக்கே வந்து முள் எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மீனில் வந்து முள் அதிகமாக சிறு சிறு முள் அதிகமாக இருக்காது. பாறை மீனுன்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை வந்து நான் சாப்பிடுவேங்க. நிறைய பேர் கருவேப்பிலாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. நான் கருவேப்பிலை சாப்பிடுவேன். கருவேப்பிலை வந்து நிறையா சத்து இருக்குது. மீன் சாப்பிடும்போது வந்து பேசக்கூடாதுங்க. நான் வந்து சாப்பிடும்போது பேசலை. சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி தான் உங்களுக்கு வந்து பேசி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் வந்து மீன் சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிட்ணும், சரிங்களா? அதே போல் வந்து நல்லா மென்று சாப்பிட்ணும். முள் இருந்தால் கூட பல்லுலேயே மாட்டிக்கும். அதனால் நல்லா மென்று சாப்பிடுங்க. சாப்பிடும்போது வந்து பக்கத்தில் வாழைப்பழம் இது போல் வச்சுக்கோங்க. இப்பொழுது வெயில் அதிகமாக இருப்பதனால வந்து மீன் எடுத்துகிட்டுங்க வந்து கறி, மட்டன் தான் எடுப்போம். மட்டன் வந்து அதிகமாக மசாலா போட்டு சாப்பிட்றதுனால வெயிலுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால வந்து கறியெல்லாம் எடுக்கலை. அதனால் வந்து இன்றைக்கி வந்து மீனே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மீன் செஞ்சுருந்தோம். இது பாருங்கள், நான் வந்து விரலாலே வந்து முள்ளெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன். சாதம் பாருங்கள், பாதிக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பொறுமையாக சாப்பிட்ணும், அவசரமாக சாப்பிடக்கூடாது. இந்த மீன் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம். முள் ஈஸியாக எடுத்துடலாம். முள் கம்மியாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் முள்ளும் பெரிய பெரிய முள்ளாக இருக்கிறதுனால வந்து ஈஸியாக எடுத்து வச்சிடலாம், ஒதுக்கி வச்சிடலாம். இது பாருங்கள், விரலாலே வந்து முள் தானாக எடுத்துடலாம். நம்ம முள் பாருங்கள், இந்த மாதிரி விரலாலே வந்து முள் எடுத்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பாருங்கள், சோறு வந்து காலி ஆகிடுச்சி. ஒரு பிளேட் சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களை பார்க்க வச்சுட்டே சாப்பிட்ருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், ஃபுல் பிளேட் வந்து சோறு காலி ஆகிடுச்சி. மீன் பீஸ் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. பாருங்கள், விரலாலே முள் எடுத்து இது மாதிரி எடுத்து வச்சிடலாம், சரிங்களா? சில பேருக்கு வந்து மீன் சாப்பிட்னா பயமாக இருக்கும். எனக்கு கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி தான் பயமாக தாங்க இருந்ததுங்க. ஏன்னா முள் போய் தொண்டையிலலாம் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம்தான். இப்போல்லாம் வந்து நான் மீன் சாப்பிட்ருவேன். மீன் சாப்பிடும்போது பொறுமையாக சாப்பிட்ணும், யார்கிட்டையும் பேசாமல் சாப்பிட்ணும், அவசரப்படக்கூடாது. சண்டே நல்லா விருந்து தாங்க. பாருங்கள், ஒரு பிளேட் சோறு வந்து அடித்து தள்ளியாச்சு, சாப்பிட்டாச்சு. உங்களை பார்த்துக்கிட்டே நல்லா சாப்பிட்டேன். நல்லா டேஸ்டியாக இருந்தது. சில பேருக்கு வந்து மீன் பிடிக்கும், சில பேருக்கு மீன் பிடிக்காது. உங்களுக்கு மீன் பிடிக்குமா பிடிக்காதா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வந்து குழம்பு எப்படி செய்கிறாங்க அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் காட்டலைங்க. எல்லாருக்கும் தெரியும் குழம்பு எப்படி செய்யணும், எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? அதனால் வந்து எப்படி செய்யுதுன்னு காட்டலை. ஆனால் நல்லா செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.